ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரத்தம் குடல் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல குடலை எடுத்து 2-3 தடவை பச்சை தண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். சுடுதண்ணியில் நம்ம கை பொறுக்க முடியலன்னா கரண்டியை வச்சு நல்லா ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த சூடு கொஞ்சம் குறைஞ்ச பிறகு நம்ம கையில் நல்லா பிசைஞ்சு அலசி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் அரை கரண்டி கடலெண்ணெய் போட்டு 2 கிராம்பு, 2 பட்டை, 4-5 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் ஒரு தக்காளி, இதெல்லாம் நீட்ட வாக்கில் நறுக்கி வதக்கிடணும். வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி போட்டு அதுவும் ஒரு வதக்கிடணும். இதுக்கப்புறம் நம்ம அலசி வச்ச குடலை போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு 1 செம்பு தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சு இறக்கிட்டா குடல் சூப் ரெடி. இதைத்தான் நம்ம சூப்பாகவும் சாப்பிட்லாம், இல்லை சாதத்துக்கு போட்டும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா வெறும் குடலை மட்டும் எடுத்து நம்ம சுக்கா மாதிரி வச்சும் சாப்பிட்லாம். இது ஆல்ரெடி நான் குடல் சூப், குடல் சுக்கான்றது 2மே நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன் நம்ம சேனலில், பார்க்காதவங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ரத்தத்தை கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுக்கும் போது மேலாப்பில் தான் அலசி எடுக்கணும். அலசும் போதே பிசைஞ்சிடக்கூடாது. அலசிட்டு மேலாப்பில் அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுலில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் கையை வச்சு. பிசையும் போது ரொம்ப நொறுங்க பிசையணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான பொடி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு 1 ஸ்பூன் கடுகுளுந்து பருப்பு, 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா. பச்சை மிளகா, காஞ்ச மிளகா நம்ம தேவைக்கான நம்ம உரப்பு எவ்வளோ சாப்பிட்றோமோ தேவைப்படுதோ அதுக்கேற்றப்பல எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகா நீட்ட வாக்கில் நறுக்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் நீட்ட வாக்கில் நறுக்கி வச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு நம்ம ரத்தத்தை பிசைஞ்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த ரத்தத்தை நம்ம ஊற்றி கிண்டணும். கிண்டும் போது கைவிடாமல் கிண்டணும். ஏன்னா நம்ம கிண்டோடனே அந்த ரத்தம் கீழே பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த ரத்தத்தோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தால் அந்த ரத்தத்தோட கலர் மாறிடும். ரத்தத்தோட கலர் மாறின உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, மிளகு, சீரகம், இந்த பொடியை நம்ம போட்டு கிளறிடலாம். நம்ம இதோட இந்த தண்ணியெலாம் வத்துற மாதிரி வற்றி தண்ணி இருக்க வத்துற மாதிரி வற்றிட்டு எடுத்து வைக்கிறேன் பார்த்திங்களா, இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் பொரியல்னு சொல்லுவாங்க, ரத்த பொரியல்னு. இதை நம்ம பொரியல் மாதிரியும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நம்ம இப்போ செய்ய போகிறது குழம்புனா நம்ம எல்லா இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்படியே விட்டாலும் நம்ம விட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி மெத்தட்லேயும் நம்ம செஞ்சு பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம குடல் வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த குடல் தண்ணியும் ஊற்றி கிளறிட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம துருவின தேங்காய் கொஞ்சம் மேலாப்பில் தூவி இறக்கிட்டா ரத்த குடல் குழம்பு ரெடி. இதை நம்ம இட்லிக்கோ, தோசைக்கோ, சூடான சாதத்துக்கோ பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். சிலவங்களுக்கு ரத்தம் குடல்லாம் பிடிக்காது. ஆனால் நம்ம செய்கிற பக்குவத்தில் சுத்தமாக க்ளீன் பண்ணி, குடல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எல்லாம் சுத்தமாக நல்லா செய்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சால் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்டில் உங்கள் கமெண்ட்டை கொடுங்க. அடுத்த வீடியோவில் வேறு பார்க்கலாம். பாய்.